சிச்சு காக்கா அவளுடைய பிள்ளையான சின்ன கூட ஊர் எல்லையில ஒரு ஷீட்டு வீட்ல தான் அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த வீடு ரொம்ப சின்னது. அந்த வீட்ல வெயில் காலத்துல ரொம்ப அனலா இருக்கும். மழை காலத்துல அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். சிச்சு காக்கா தினமும் கூலி வேலைக்கு போய் தான் அவளுடைய பிள்ளையான சின்னவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கிட்டு இருந்தா. வீட்ல பெருசா பொருட்கள்னு எதுவும் இல்ல. சில மண் பாத்திரங்கள், ஒரு கைத்து கட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் சின்ன காக்கா வீட்டுக்கு வெளியில திண்ணையில உக்காந்துக்கிட்டு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். சின்னும் சிச்சு கிட்ட, அம்மா, இன்னைக்கு என்னால வெயிலே தாங்க முடியலம்மா. நம்ம வீடு ஓட்டு வீடு ஆனதுனால ரொம்பவே அனல் அடிக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுற அந்த கெவுரு மாவு கஞ்சிதே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்குமா. நல்ல சாப்பாடு நம்ம எப்பமா சாப்பிடுறது? பக்கத்து வீட்டு பன்னு உங்க அம்மா சோட்டு ஆண்டி ரொம்ப நல்லா சமைச்சிருக்காங்க. உங்க சமைச்ச வாசனை நல்லா கமகமானு வருது. நம்மளுக்கு மட்டும் நல்ல காலம் எப்பமா பிறக்கும்? சிச்சு காக்கா கவலைய சின்னோட தலையில கை வச்சு, என்னப்பா பண்றது? என்னோட நிலைமை உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்து வயிற்ற கழுவிக்கிட்டு இந்த வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத. அம்மாவுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு நல்ல வேலை கிடைச்சா நானும் நல்ல காசை கொண்டு வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்போ சின்ன சிரிச்சுக்கிட்டே, அம்மா பரவாயில்லம்மா, நான் சும்மா தான் தமாசுக்கு கேட்டேன். எனக்கு இந்த கூழு சாப்பிடுறதே அமிர்த மாதிரி இருக்குமா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தெரு ஓரத்துல இருந்து யாரோ வர மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. அங்க லூசி புறாவும் மகிக்கழுகும் ரொம்ப ஸ்டைலா பட்டுப்புடவைய கட்டிக்கிட்டு கையில ஒரு காஸ்ட்லியான பேக பிடிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் நகைகளை போட்டுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க சிச்சுவோட வாசலுக்கு முன்னாடி தான் வந்து நின்னாங்க. ஏன்னா சிச்சுவோட சொந்தக்காரங்களையே ரொம்பவும் பணக்கார சொந்தக்காரங்க இவங்க ரெண்டு பேரும் தான். ஆனா பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரு அவங்களுக்கு ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. சிச்சுவோட வீடை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேவலமா பார்த்தாங்க. ஐயோ சோட்டு, என்னது இது? இதுதான் சிச்சுவோட வீடா? பாக்குறதுக்கு சின்ன குருவி கூண்டு மாதிரி இருக்கு. ஐயோ, இது என்ன இவ்வளவு தூசி துப்பட்டுமா இருக்கு? இங்க வந்து நிக்கும் போதே என்னோட பட்டு புடவையெல்லாம் நாசமாகுது. இங்க என்னால நிக்கவே முடியல. லூசி கையில இருக்கிற பைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கிண்டலா, ஐயோ ஆமா சிச்சு, இந்த சின்ன குடிசை வீட்டுல இருந்துகிட்டு இந்த சிச்சுனால எப்படிதான் மூச்சு விட முடியுதோ என்னவோ. நம்ம பேலஸ்ல இருந்து இருந்து இங்க நிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியல. மூச்சே கட்டிக்கிட்டு இருக்கு. சிச்சு காக்கா வேக வேகமா வெளியில நடந்து வந்தா. பணக்காரங்களான உறவுகள் வந்திருக்கிறத பார்த்து பயமும் சந்தோஷமும் ஒரே நேரத்துல ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. அவங்கள கையெடுத்து கும்பிட்டா சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா பேசினா. மகி அண்ணி, லூசி அண்ணி, வாங்க வாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு கனவுல கூட யோசிக்கல. வாங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. மகிக்கழுகு உள்ள வந்து அந்த வீட்டை பார்த்து, ஐயோ என்ன சிச்சு, வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தியா, கதவே தலைக்கு இடிக்குது. இது என்ன சின்ன குருவி கூண்டு மாதிரி வச்சிருக்க? இந்த வீட்ல இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு என்னால இங்க நிக்க கூட முடியல. லூசி புறா விசிறி வச்சு விசிறிக்கிட்டே, இங்க பாரு சிச்சு, உன்னோட வீட்டுக்குள்ள வந்து உட்கார சொல்லிட்டேன். உன் வீட்ல ஏசியும் இல்ல, குறைஞ்சதும் ஃபேனும் இல்ல. நாங்க ஏசில வளர்ந்தவங்க. எங்களுக்கு இங்க உட்கார முடியல. என்னோட மேக்கப் எல்லாம் பாழாகுது. சின்னும் ரொம்ப கோவமா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, இவங்க நம்ம சொந்தக்காரா இல்ல நம்ம கஷ்டத்துல இருக்கிறோன்னு காட்டுறதுக்காக வந்திருக்காங்களா? இவங்கள போ சொல்லுமா, இல்லனா நான் வாய்க்கு வந்த மாதிரி திட்டிடுவேன். சிச்சு சின்னுவோட கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணாலேயே சைகை செஞ்சு, டே சின்னு, சும்மாறா. வீட்டுக்கு வந்தவங்க சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் பேசாதடா. ஐயோ அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்பவே ஏழை. என் வீட்டுல உங்களுக்கு உக்காரதுக்கு கூட ஒரு செயிர் வாங்கி போட கூட என்னால முடியல. உட்காருங்க, உங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, அட சிச்சு, உன் வீட்டுல இந்த பானை தண்ணிய நாங்க குடிக்கிறதா? நாங்கெல்லாம் மினரல் வாட்டர் குடிச்சுதான் பழக்கமானவங்க. சிட்டில எல்லாம் நாங்க அந்த மாதிரி தண்ணியை தான் குடிப்போம். சரி, எங்களுக்கு காஸ்ட்லி ஆரஞ்சு ஜூஸ் இல்லனா கோகனட் ஜூஸ் ஆவது வாங்கிட்டு வந்து கொடு. அப்பதான் எங்க தொண்டை எதமா இருக்கும். சிச்சு, சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. எங்களுக்கு குவாலிட்டியான சிக்கன் பிரியாணி, மட்டன் குருமா, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடு. எங்களுக்கு ரொம்பவே பசி எடுத்துக்கிட்டு இருக்கு.
சொந்தக்காரங்க சொன்னது கேட்டு சிச்சு காக்காவுக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அவ கையில ஒத்த ரூபாய் இல்ல. அதுலயும் இவங்க கேட்டது எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும். என்ன பண்றதுன்னு தெரியாம தலைமையில கை வச்சு அவ உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ சின்னும் ரொம்ப கவலையா, மகி அத்தை, லூசி அத்தை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா. எங்க அம்மா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு எனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல கூழ் இருக்கு, நீங்க வேணும்னா அந்த கூழை குடிங்க, இல்லனா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அப்போ மகி கடுகு கோவமா, என்ன சிச்சு, உன் பையன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு நீ பாத்தியா? ஏழைங்களுக்கு திமிரு அதிகம்னு கேள்விப்பட்டிருக்க, ஆனா அதை இப்பதான் நான் பாக்குறேன். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு பையனுக்கு தெரியல. இந்த அவமானத்தை பாக்குறதுக்காக தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துமா? சிச்சு உடனே சின்னுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ அண்ணி, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க. நீங்க உக்காருங்க, நீங்க கேட்ட மாதிரி சாப்பாடெல்லாம் எப்படியாவது நான் ரெடி பண்ண பாக்குறேன். சின்ன காக்கா வீட்டை விட்டு வெளியில வந்தா. அவளுடைய வறுமையை பத்தி யோசிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளுக்கு எதிர்க்க துணி குருவியும் புஜ்ஜி குருவியும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சிச்சு அழுதுகிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்தே அவங்க கவனிச்சு உடனே சிச்சுவுக்கு பக்கத்துல வந்தாங்க. சிச்சு, என்னாச்சு சிச்சு? கண்ணு நிறைய கண் தண்ணிய விட்டுக்கிட்டு வர. சின்னுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உண்மை சொல்லு, எந்த உண்மையா இருந்தாலும் எங்ககிட்ட இருந்து மறைக்காத. அப்போ புஜ்ஜி, ஆமா சிச்சு அத்தை, எப்பவுமே எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்க நீங்க, இன்னைக்கு கண் தண்ணிய விட்டுக்கிட்டு வரீங்க. என்னாச்சு அத்தை, ஏன் அழுவுறீங்க? பாவம் சிச்சு காக்கா அழுதுகிட்டே, துணி, என்ன பண்ண சொல்ற? ஊர்ல இருந்து என்னோட நாத்தனாருங்க மகி, லூசி 2 பேரும் வந்திருக்காங்க. என்னை பத்தி என் வீட்டுக்கு வந்து நான் ஏழையா இருக்கேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சாப்பிட சிக்கன் பிரியாணி, மட்டனு, ஃபிஷ்ஷுன்னு எதேதோ கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலனா நாளைக்கு ஊருக்கு போய் என்னை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. இப்ப என் கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. துணி யோசிச்சு பார்த்துட்டு சிச்சுவை சமாதானப்படுத்தி, சிச்சு, நீ கவலைப்படாத. எந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள நல்லா கவனிச்சு அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. சிச்சு, என்கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்கு. உன் கூட வந்து நானே உனக்கு சமையலுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி உன் கூட சேர்ந்து சமைச்சு கொடுக்கறேன். வா, இன்னைக்கு அவங்க திமிர் என்னன்னு பார்த்து அடக்கலாம். சிச்சு அத்தை, பயப்படாதீங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க. எங்க அம்மா சமைச்சா அந்த தேவதைங்களே வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கும். துணி சொன்னது கேட்டு சிச்சுவுக்கு தைரியம் வந்துச்சு. உடனே துணி சிச்சுவை கூட்டிக்கிட்டு சோட்டு கிளியோட கடைக்கு போனப்போ அங்க சோட்டும் பனும் பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. துணி சிச்சுவோட நிலைமையை எடுத்து சொன்னதும் அவருடைய நிலைமைய பார்த்து சோட்டுவும் ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்ன சிச்சு, அந்த மகி, லூசி நம்ம ஊருக்கே வந்து உன்னை கேவலமா பேசுறாங்களா? நீ கவலைப்படாத, நாங்க எல்லாருமே இருக்கோம். என் கடையில இருக்கிற பொருளுங்க எல்லாமே உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். நம்ம எல்லாரும் உன் வீட்டுக்கு போய் நம்மளே சமைச்சு அவங்கள அசத்திடலாம். நீ பயப்படாத இரு, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வர. அம்மா, ஆண்டிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் கொண்டு வரேம்மா. நம்ம யாருன்னு இன்னைக்கு அவங்களுக்கு சமைச்சு அசத்தி காட்டணும். அப்படி சோட்டு கடையில எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அங்க சோட்டு துணி 2 பேருமே சேர்ந்து சிச்சுவோட வீட்டுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்களுக்காக நல்ல மணக்க மணக்க சுவையான சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சமைக்க அந்த மனம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சு தெருவையே தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மனத்துக்கு மகிக்கும் லூசிக்கும் பசி பல மடங்கு அதிகமாச்சு. லூசி, சமையல் அறையில இருந்து கமகமன்னு சமைக்கிற வாசனை வருது. சிச்சு இவ்வளவு நல்லா சமைக்குவான்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆமா, சமையல் வாசனை பயங்கரமா தான் வருது. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல துணி சோட்டோ 2 பேருமே சமைச்சு முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் பரிமாறதுக்காக ஹால்ல கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாருக்குமே வாழை இலையில பிரியாணிய பரிமாறினாங்க. அப்போ மஹி, லூசி 2 பேரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்தாங்க. பரவாயில்ல, ருசி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க சிட்டில இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வராது. ஆமஞ்சிச்சும் இவ்வளவு சமைச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து? ஏதாவது திருட்டுத்தனம் செஞ்சு யார் வீட்லயாவது திருடிட்டு வந்துட்டியா என்ன? சோட்டு கிளி கோவமா, இங்க பாருங்க மகி, என்ன பேசினாலும் பார்த்து பேசுங்க. எங்க சிச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவ ரொம்பவே நேர்மையானவ. அது மட்டும் இல்ல இந்த சமையல் நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சது. அப்போ லூசி சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ, கிராமத்துல இருக்கிற ஏழை பறவைங்க எல்லாரும்
கூட்டம் கூடிக்கிட்டு எங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா? எங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்ல. உங்க வீடு பாத்தீங்களா எவ்வளோ சின்னதா இருக்குன்னு? அதை கேட்டு பசங்களான பன்னு புஜ்ஜி சின்னுவோட கண்ணுல கண்ணீர் தான் வந்துச்சு. ஆனா பெரியவங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. சொந்தக்காரங்களோட பேச்சு கேட்டு கண்ணுல கண்ணீரோட சிச்சு காக்கா அங்கிருந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துல நல்ல பிரியாணியும் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு லூசியும் மகியும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வானிலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? திடீர்னு மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு பயங்கரமான காத்தோட இடிமின்ன சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த காத்துக்கு பெரிய பெரிய மரமே அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்காவோட வீடு காத்துக்கு அசைய ஆரம்பிச்சுது. மகியும் லூசியும் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு. ஐயையோ, இது என்ன இடி மின்னலுமா இருக்கு? ஜோரா மழை வேற வர மாதிரி இருக்கு. லூசி, என்னோட பட்டு புடவை தங்க நகை பேக் எங்க? அடிக்கிற மழைக்கு இந்த வீடே தங்காது போல. ஐயோ மகி, அடிக்கிற மழைக்கு என்னோட பட்டு புடவையெல்லாம் நினையுது. இந்த வீடு வேற அங்கங்க ஒளிவிக்கிட்டே இருக்குதே. என்னோட பட்டு புடவையெல்லாம் நாசமா போயிருச்சு. ஐயையோ, யாராவது வாங்கல, எங்களை காப்பாத்துங்களே. மழை இன்னும் அதிகமாச்சு. காத்து வேகமா வீசிக்கிட்டு இருந்துச்சு. டப்புன்னு சத்தத்தோட சிச்சு காக்காவோட வீட்டோட கூரை பறந்து போச்சு. இப்போ மழை தண்ணி எல்லாமே நேரா வீட்டுக்குள்ளதான் வந்துச்சு. சொந்தக்காரங்க கொண்டு வந்திருந்த பொருட்கள் எல்லாமே நனைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சின்ன உங்க அம்மா கிட்ட, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்ன ஆனாலும் நான் இருக்கேம்மா. டே சின்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, மகி லூசி எல்லாம் என்ன நாங்க தெரியலையே. இவங்க 2 பேரும் அவங்களுடைய திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. சிச்சோ, இந்த மலையில இருந்து எங்களை காப்பாத்து சிச்சோ. எங்களோட தங்க நகை, பட்டு புடவை, பணம் இருந்த பேகு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, எங்க உயிரையாவது காப்பாத்து. சிச்சு காக்கா சொந்தக்காரங்களுடைய நிலைமைய பார்த்து கொஞ்சம் கூட தாமதிக்காம அவன் உயிரையே பணியமா வச்சு அந்த தண்ணி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சான். அங்க மழை தண்ணி எதுவும் இல்லாம சேஃபா தான் இருந்துச்சு. அப்பதான் அந்த மலையில என்னாச்சோ ஏதாச்சோன்னு சோட்டு, துணி, புஜ்ஜி, பன்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. மகி, லூசி, வாங்க, இப்படி வாசல்ல வந்து நில்லுங்க. இங்க மழை ஒன்னும் படாது. இப்படி இருங்க, இப்ப வரேன். ஐயோ, நீங்க ரொம்ப நனைஞ்சிருக்கீங்க, நான் போய் டவல் கொண்டு வரேன். தங்க நகையெல்லாம் போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இருங்க, கஷாயத்தை கொண்டு வரேன். லூசி, மகி 2 பேருமே அவங்க கொடுத்த துண்டை வச்சு தலைய தோட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் பணம் இருக்கிற திமிர்ல எந்த பறவைங்களை 7 பறவைங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே பறவைங்க தான் இன்னைக்கு வந்து அவங்க உசுரை காப்பாத்திக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவங்க செஞ்சது நினைச்சு அவங்களே ரொம்பவும் வெக்கப்பட்டாங்க. சிச்சு, என்ன மன்னிச்சிரு சிச்சு. நான் பண திமிருல ரொம்ப ஆணவத்துல ரொம்ப திமிராவே உங்ககிட்ட பேசிட்டேன். என்னோட பணம், சொத்து சொகம் எதுவுமே என்ன காப்பாத்தல. இன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்களோட இந்த சின்ன குடிசை வீடு, உங்களோட பாசம், இதுதான் எங்களை காப்பாத்திருக்கு. ஆமா சிச்சு, நாங்க பண திமிருல உங்ககிட்ட ஆணவத்துல பேசிட்டோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த பணம் எல்லாம் உதவி செய்யல. உங்களோட பாசம், உங்களோட ஒத்துமை, இந்த குடிசை வீடு, இதெல்லாம் தான் எங்களை காப்பாத்திருக்கு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த அன்பு தான் நம்மள காப்பாத்தும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமையில இருக்கோம். பணம் இருக்கிறவங்க எப்பவுமே பெரிய பணக்காரங்க ஆக மாட்டாங்க. நல்ல மனசு இருக்கிறவங்க தான் கோடீஸ்வரங்க. ஆமாண்டா சின்ன, சிச்சு அத்தையோட வீடு சின்னதா இருந்தாலும் அவங்க மனசு பெருசு அப்படின்னு இன்னைக்கு அவங்க நம்ம எல்லாருக்கும் காட்டி கொடுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழை எதுவும் இல்லாம ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. சிச்சு, லூசி 2 பேரோட திமிரும் அழிஞ்சு போயிருந்துச்சு. சிச்சுவோட வீட்டை சரி பண்றதுக்காக அவங்களால முடிஞ்ச பணத்தை அவங்க சிச்சுவுக்கு உதவியா கொடுத்தாங்க. சிச்சு, இன்னைக்கு நாங்க பட்டணத்துக்கு போறோம். ஆனா நீங்க எல்லாரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த பாடத்தை மட்டுமே நாங்க எப்பவுமே மறக்கவே மாட்டோம். இதுக்கப்புறம் யாரையுமே இனிமே கேவலமா அசிங்கமா பேச மாட்டோம். அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி. இதுக்கப்புறம் இன்னொரு தடவை எங்க வீட்டுக்கு வாங்க அண்ணி. கண்டிப்பா சிச்சு, கண்டிப்பா வரும். இதுக்கப்புறம் என்னைக்கு உங்க பாசத்தை மறக்க மாட்டோம். அப்படி சிச்சுவோட வீட்டுக்கு வந்த திமிரு பிடிச்ச உறவுக்காரங்களுக்கு அன்னைக்கு அந்த மழை ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு. எப்பவுமே மனுஷங்க தான் முக்கியம், பணம் மட்டும் முக்கியம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிளம்புனாங்க. சிச்சு துணி சோட்டுவோட உதவியால மறுபடியும் வீட்டை நல்லபடியா கட்டிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.